Taste the Daily. பட்டு நூல் இறக்குமதிக்கு சலுகையை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசின் மத்திய பட்ஜெட்டில் அது குறித்த எந்த அறிவிப்பும் வராத நிலையில் மானம் காக்கும் நெசவு தொழிலாளர்களுக்கு இந்த பட்ஜெட் சாவுமணி அடித்து விட்டதாக திருப்பூர் மாவட்ட நெசவாளர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். ஜவுளிக்கு சலுகை வரும்னு பார்த்தா ஒரு வரி கூட கிடையாதுங்க. சலுகைங்கிற வரி கிடையாது, ஜவுளி பத்தி பேசவே கிடையாது. மூலப்பொருள் பூரா விலை ஏறி போச்சு. ஏன்னா ஜவுளிக்கு ஒரு நிறைய தொழில் நிறைய இல்லாத போகுது. கூலி கம்மி பண்ற தொழில் இது ஒண்ணுதாங்க உலகத்திலேயே. கூலி போனா 100 ரூபாய் கம்மி பண்றாங்க. அந்த அளவுக்கு ஜவுளி இறக்குமதி பண்றதே சரியில்லை. மூலப்பொருள் சும்மா கண்ட முண்டா அப்படி ஏறுது. சீலை விலை ஏற மாட்டாங்குது. சீலை வந்து 500 ரூபாய்க்கு தர்றாங்க. பட்ஜெட் படு மோசம். பட்ஜெட்ல வரி எந்த வரி ஜவுளி பத்தி பேசவே கிடையாதுங்க. இருக்கிறாங்க நெசவு தொழில் மானங்காக்குற தொழில்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல. இப்ப விவசாயிகளை மட்டும் நீங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப மானம் மறைக்க வேண்டாமா? வேற ஏதாச்சும் வச்சு நீங்க மானத்தை மறைக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்கிறீங்களா? இப்ப நாங்கள என்ன பண்றது சொல்லுங்க. இந்த மத்திய பட்ஜெட் வந்து எங்களை ரொம்பவுமே ஏமாத்திருச்சுங்க. இத நாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க இது ஏதாவது முயற்சி பண்ணி இதை மீட்டெடுக்க முடியுமான்னு பாருங்க எல்லாரும் சேர்ந்து.